வணக்கம் மக்களே! வெல்கம் டூ ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரீஸ்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா, பின்பம். பிரத்யுக்ஷா அவளோட படுக்கையில படுத்துக்கிட்டு ஒருத்தரோட போட்டோவை பார்த்து ரசிச்சு சிரிக்கிறா. அவ எண்ணங்கள்ல பலவிதமான யோசனை. அந்த புகைப்படத்துல இருக்கவங்க கூட ஒரு நாளாவது பேச மாட்டோமான்னு ஏங்குறது அவளோட இரு விழிகளிலும் வெளிப்படுது. ஆனா அவ மனசுல அது எப்போதும் நடக்காதுன்னு நினைக்கும் போதே அவ கலங்கி போகிறா. அப்படியே தன் இரு விழிகளையும் மூடி அவ யோசிக்கும் போது தன்னோட இரு கைகளையும் அந்த புகைப்படத்துல இருக்கிற நபர் மெதுவா பிடிப்பது போலவும், அதுல அவ தன்னையே மறந்து இந்த உலகத்துல உள்ள அனைத்து சந்தோஷமும் அவளுக்கு அந்த ஒரு நொடியில கிடைக்குது. அந்த நபரோட ஊர் சுற்றி பார்க்கவும், அந்த நபரின் அன்பு கிடைக்கும் விதமா அவரோட மடியில உறங்குவதுமான பல எண்ணங்களை யோசிச்சுக்கிட்டே அவ கண்களை மூடுறா. போதும் பவித்ரா. திடீர்னு ஒரு பெரும் சத்தம் அவ எல்லாத்தையும் காதுல முடிச்சுட்டு கேட்க வா. இதுக்கு மேல பதட்டமா உங்களோட அவ என்னால வாழ கதவை முடியாது. திறந்து பாக்குறா. அவ அப்பா அவ அம்மா கிட்ட சண்டை போட்டு தனக்கு டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி துன்புறுத்துகிறார். அத பார்த்த அவ வேகமா அந்த பத்திரத்தை கையில வாங்கி தன் அம்மாவிடம் அழுதபடி அவளை அணைச்சு, அம்மா அம்மா அப்பா நமக்கு வேணாமா? எப்பயுமே நம்ம நினைக்கிற மாதிரி அவர் எப்போதும் இருக்க மாட்டாரு. அவரையாவது அவர் வாழ்க்கையை நிம்மதியா வாழ விடு. அப்படின்னு சொல்லி அவ அம்மாவை கையெழுத்து போட சொல்றா. அவ அம்மாவும் ஆச்சரியத்தோட தன் மகளை பார்த்துக்கிட்டே கையெழுத்தும் போடு. எல்லாம் முடிஞ்சதும் பிரத்யுக்ஷா அழுது கொண்டே தான் ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திட்டா. தாம் பெட் மேல கிடக்கிற அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அவ மனசுக்குள்ள ஒரு விதமான வெறுப்பும் கோபமும் கலந்து அவ உயிரை வாட்டுது. வெறுப்பின் உச்சக்கட்டத்துக்கு போன அவ அந்த புகைப்படத்தை தாறுமாற கிழிச்சு எறியா. எரிஞ்சதும் ஒரு வெறுமையான உணர்வு. பெட்ல படுத்துட்டு அழுதுகிட்டே தூங்கியும் போயிடுறா. குழந்தைங்க தன் கனவு, லட்சியம், ஆசைகளுக்கான போராட்டத்துல அடியெடுத்து வைக்கும்போது பெத்தவங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளால அந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கையோட போராட்டத்துக்கான துணிச்சல் அடியோட புதைக்கப்படுது. நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காகவாது வாழ்க்கைய சரியா வாழ கத்துப்போம். நன்றி.